தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவருடைய இயற்பெயர் தாயார் தகப்பனார் வைத்த பெயர் விப்ர நாராயணன் என்பதாகும். இவருடைய குடும்பத்தினர் மூதாதையர்கள் பகவானையே வழிபட்டு பாடி வணங்கி வந்தவர்கள். அதனால் இவரது குடும்பத்தினர் விப்ர என்கின்ற அடைமொழியை பெற்றார்கள். அதனால் அந்த அடைமொழியோடு இவருக்கு விப்ர நாராயணன் என்கின்ற பெயர். பிற்காலத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஆனார். இவர் பகவான் மீது மொத்தம் 55 பாசுரங்கள் புனைந்திருக்கின்றார். இவர் இயற்றிய திருமாலை என்கின்ற நூலிலே 45 பாசுரங்கள் காண கிடைக்கின்றன. மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற நூலிலே 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆக மொத்தம் 55 பாசுரங்கள். இவர் இயற்றிய திருமாலை பக்தர்களால் மிகவும் சிலாகிக்கப்படுகின்றது. திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கின்றது இவர் இயற்றிய திருமாலை. அதாவது திருமாலை அறியாதார், இவர் இயற்றிய திருமாலையை அறியாதவர்கள், அதை படித்து பாடி பக்தி செய்யாதவர்கள் திருமாலை அறியாதார், மகாவிஷ்ணுவை அறியாதவர்கள் ஆவார்கள். அதாவது மகாவிஷ்ணுவை அறிவதற்கு அடைவதற்கு இவர் இயற்றிய திருமாலை ஒரு மிகச்சிறந்த சாதனம் என்பது இதன் பொருள். திருப்பள்ளி எழுச்சி என்பது பகவானை துயில் எழ செய்வதற்காக, தூக்கத்திலிருந்து விழித்து எழுவதற்காக பாடப்படுகின்ற பாசுரங்கள். பகவானை துயில் எழுமாறு விண்ணப்பித்து பாடுகின்ற பாடல்கள். இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாணியிலே பாடுவதற்கே இவர்தான் முன்னோடி என்று சொல்லப்படுகின்றது. நாம் பார்க்கின்ற மற்ற திருப்பள்ளி எழுச்சிகள் எல்லாம் இவரை தொடர்ந்து இவர் இயற்றிய பாணியிலே இவர் எழுதியதைப் போலவே எழுதப்பட்டவை என்பது இதன் பொருள். மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடி அருள் இருக்கின்றார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். மேலும் ஆண்டாளும் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கின்றார். ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்து விடுகின்றேன். பகவானை பணிந்து ஏற்றுவதற்காக ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எல்லாம் துயில் எழச் செய்து கோயிலுக்கு கூட்டிச் செல்கின்றார். இது திருப்பாவையின் முதல் பகுதி. இரண்டாவது பகுதியிலே கோயிலுக்கு சென்ற பின்பு பகவானை துயில் எழ சொல்லி பள்ளி எழச் சொல்லி பிரார்த்திக்கின்றார். அதுதான் பள்ளி எழுச்சி என்கின்ற பாடல்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாகவே இவை அனைத்தும், அதாவது தோழியரை அழைத்து கொண்டு செல்வது மற்றும் பகவானை துயில் எழ பிரார்த்திப்பது, இவை இரண்டுமே சேர்ந்துதான் திருப்பாவை என்று வழங்கப்படுகின்றன. தோழிகளை அழைப்பதை ஒரு தனி பகுதியாகவும் திருப்பாவை என்றும், ஃபார் எக்ஸாம்பிள் பகவானை பள்ளி எழ பிரார்த்திப்பது திருப்பள்ளி எழுச்சி என்றும் தனித்தனியாக வழங்கப்படுவது இல்லை. அப்படி ஒரு வழக்கம் இல்லை. ஆனால் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்று 2 பகுதிகளாக பாடியிருக்கின்றார். அல்லது அவர் பாடியவை அனைத்தும் இப்படி 2 பகுதிகளாக பிரித்து வழங்கி அறியப்படுகின்றன. அதனால்தான் திருப்பாவை என்றும் ஒரே பெயரிலே மற்றும் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற 2 பெயர்களிலேயும் இவை முறையே அறியப்படுகின்றன. இவையெல்லாம் உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கும். இருந்தபோதிலும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே எடுத்து கூறினேன். தொண்டரடிப்பொடி ஆழ்வாராகிய விப்ரநாராயணர் அன்றைய சோழ நாட்டிலே திருமந்தன்குடி அல்லது திருமண்டங்குடி என்கின்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரிலே ஸ்ரீரங்கநாதர் திருவரங்கன் கோயிலும் ஒன்று இருக்கின்றது. இவருடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய குரு சேனா முதல்வர் என்று கூறப்படுகின்றது. தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய காலத்தை பற்றி வேறுபட்ட குறிப்புகள் காண கிடைக்கின்றன. சில குறிப்புகள் இவர் 8வது நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று கூறுகின்றன. வேறு சில குறிப்புகள் அப்படி நிச்சயமாக சொல்வதற்கில்லை. 5ஆம் நூற்றாண்டு மற்றும் 9ஆம் நூற்றாண்டு இவற்றுக்கு இடையிலே ஏதோ ஒரு காலம்தான் இவருடைய காலம் என்று கூறுகின்றன. திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாணிக்கே இவர்தான் முன்னோடி என்று சொல்லப்படுவதால் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் காலம் மாணிக்க வாசகர் மற்றும் ஆண்டாளின் காலத்துக்கு முந்தையதாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது பொது ஆண்டு 7வது நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்று எண்ண தோன்றுகின்றது. அப்படி இல்லை என்றால் இவர் பிற்காலத்தையவர் என்றால் திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாணிக்கு இவர்தான் முன்னோடி என்று சொல்வது பொருந்தாது. எனவே இதை பற்றிய கருத்து எதையுமே உறுதியாக கூற முடியவில்லை. அந்த காலத்திலே, அவர் வாழ்ந்த காலத்திலே பௌத்தமும், அதாவது புத்த மதமும், சமண மதமும் மிகவும் மேலோங்கி இருந்தன. தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அந்த காலத்திலே வாழ்ந்த வேறு சில நாயன்மார்களும் இப்படி பௌத்தமும் சமணமும் தமிழ்நாடு எங்கும் பரவி சிவபெருமானின் வழிபாட்டையும் திருமாலின் வழிபாட்டையும்
அடியோடு அழிந்து போய்விடாமல் காப்பாற்றினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. விப்ர நாராயணராகிய தொண்டரடிப்புடி ஆழ்வார் சோழ நாட்டை சேர்ந்தவர் என்று பார்த்தோம். ஒரு பிரபவ வருடத்திலே, மார்கழி மாதத்திலே, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியிலே, கேட்டை நட்சத்திரத்திலே அவதரித்தார் இவர். அதனால் மண்டங்குடி அதனில் வாழ வந்தோன் வாழியே, மார்கழியில் கேட்டை நாள் வந்துதித்தான் வாழியே என்று இவர் போற்றப்படுகின்றார். இவர் இயற்றிய பாசுரங்களினாலும் இவர் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார். திருமாலை 9 செப்பினான் வாழியே. திருமாலை 9:45 பாசுரங்களை இயற்றியவர் வாழியே என்பது இதன் பொருள். பண்டு திருப்பள்ளி எழுச்சி 10 வாழியே. 10 திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களை பாடியவர் வாழ்கவே என்பது இதன் பொருள். இவர் திரு அரங்கநாதனுக்கு துளவம் என்றால் துளசி மாலை அணிவிப்பதை மிகச்சிறந்த ஒரு பக்தியின் வெளிப்பாடாக தன்னுடைய சிறந்த கைங்கரியமாக செய்து வந்தார். அதனால் தொண்டு செய்து துளவத்தால் துலங்கினான் வாழியே. துளவத்தால் அதாவது துளசி மாலையினால் தொண்டு செய்து துலங்கிய இவர் வாழ்கவே என்பது இதன் பொருள். இவ்வாறாக இவர் சிறப்பித்து பாடப்பட்டு இருக்கின்றார். இவர் அந்தண வகுப்பை சேர்ந்தவர். குறிப்பாக முன்குடுமி சோழிய பிராமண வம்சத்தை சேர்ந்தவர் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். முன்குடுமி சோழிய பிராமணர், இப்படி முன்குடுமி கொண்ட வைணவர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் என்கின்ற நூலிலே பரம வைஷ்ணவரான ஆழ்வார்க்கடியார் முன்குடுமியுடனே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது உங்களில் பலருக்கு நினைவிருக்கும். பகவானாகிய மகாவிஷ்ணு வனமாலை அணிந்திருக்கின்றாரே, தன்னுடைய மார்பிலே வனமாலை அணிந்திருக்கின்றாரே, அந்த வனமாலையின் அம்சமாக இவர் அவதரித்தார். அந்த வனமாலையின் அம்சம்தான் இவர் என்று பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றார். பகவானையும் பகவானுடைய அடியார்களையும் தொண்டர்களையும் வணங்கி வழிபடுவதுதான் முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்று இவர் தெளிந்தார். அதனால் தொண்டர்களின் திருவடி துகள்களை அந்த மணலை தன்னுடைய சிரத்திலே தாங்கினார். அதனால் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்கின்ற திருநாமத்தையும் பெற்றார். அந்த திருநாமத்தை அவர் விரும்பி ஏற்றார். தன்னுடைய அடையாளமாகவே ஏற்றார். பல பாசுரங்களிலே தொண்டர் அடிப்பொடி என்றே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கின்றார். இவர் வளர்ந்த பிறகு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு திருவரங்கத்தை அடைந்தார். அந்த கோயிலிலே திரு அரங்கநாதருக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார். பூமாலைகளும் பாமாலைகளும் சாற்றி வணங்கி வந்தார். ஆனால் வந்தது விநாசகாலம் வந்தது என்று சொல்வதை விட விப்ர நாராயணர் தன்னுடைய அறியாமையினாலேயே தனக்குத்தானே பெரிய கெட்ட காலத்தை வரவழைத்து கொண்டார் என்றே சொல்லலாம். உலகத்திலே நடக்கின்ற கபட நாடகங்கள், சூதுவாது இவற்றை பற்றியெல்லாம் எதுவும் அறிந்திராத விப்ர நாராயணர் ஒரு பெண்ணின் மோக வலையிலே விழுந்தார். திருவரங்கத்துக்கு அருகிலே உத்தமர் கோயில் என்கின்ற ஓர் ஊர், திருக்கரம்பனூர் என்றும் சொல்கின்றார்கள். அந்த ஊரிலே பேரழகு வாய்ந்த 2 நடன மங்கையர் கணிகைகள், தேவதாசி குலத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். தமக்கை தங்கை இருவருமே நடன கலையிலே மிகவும் தேர்ச்சி பெற்று இருந்தவர்கள். மூத்த சகோதரியின் பெயர் தேவி, இளையவரின் பெயர் தேவதேவி. ஒரு முறை அந்த இருவரும் மன்னரிடம் நடனமாடி காண்பித்து பரிசில்கள் பெறுவதற்காக அப்பொழுது சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கிய உறையூருக்கு சென்றார்கள். அரங்கத்திலே மன்னரின் முன்பு தங்களுடைய அரும்பெரும் கலை திறமைகளையெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். அதனால் மன்னர் மிகவும் மனம் மகிழ்ந்தார். நடனக்கலையிலே இந்த இருவருக்கும் இருந்த தேர்ச்சியை கண்டு, அனுபவத்தை கண்டு, ஆற்றலை கண்டு அவர் மிகவும் வியந்தார், பாராட்டினார். இருவருக்குமே நிறைய பரிசுகளை வழங்கினார். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு மன்னருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அவர்கள் இருவரும், தேவியும் தேவதேவியும், தங்களுடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். வழியிலே விப்ர நாராயணர் அமைத்திருந்த மிக மிக அழகான அந்த நந்தவனம் கண்ணிலே பட்டது. அந்த இருவரிலே இளையவரான தேவதேவி அந்த நந்தவனத்தின் அழகையும் நேர்த்தியையும் கண்டு மிகவும் மனம் மகிழ்ந்தார், மிகவும் வியந்தார். இப்படிப்பட்ட ஓர் அழகிய நந்தவனத்தை அமைத்தவர் மிகவும் பணக்காரராக இருப்பார் போல் இருக்கின்றது என்று அவர் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த நந்தவனத்துக்கு உரியவரை, சொந்தக்காரரை மயக்கி தன்னுடையவராக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த விருப்பத்தை தன்னுடைய தமக்கையிடம் தெரிவிக்கவும் செய்தார்.
ஆனால் தமக்கையாகிய மூத்த சகோதரியாகிய தேவியோ இந்த நந்தவனம் விப்ரநாராயணர் என்கின்ற வைணவ அடியாருக்கு உரியது. அவர் இறைவனே கதி என்று இருப்பவர், இறைவனின் தொண்டிலேயே ஈடுபட்டு இருப்பவர். நம்முடைய அழகினாலும் கண் அசைவுகளாலும் மற்றும் நடத்தையினாலும் அவரையெல்லாம் நம்பயப்படுத்தி கொண்டு விட முடியாது. மற்றவர்களிடம் நாம் செய்கின்ற பாச்சாவெல்லாம் இவரிடம் பலிக்காது என்று எடுத்துரைத்தார். ஆனால் தமக்கையினுடைய அந்த வார்த்தைகளிலே சமாதானம் அடைந்து மேலே தன்னுடைய ஊரை நோக்கி செல்வதற்கு பதிலாக இளையவளான தேவதேவி இதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டார். நான் இவரை, நீ கூறுகின்ற இந்த விப்ரநாராயணர் என்கின்ற திருமால் பக்தரை என்னுடையவராக்கி என்னுடைய அடிமையாக்கி காட்டுகின்றேன் பார் என்று சவால் விட்டார். அதன்படியே தேவதேவி விப்ரநாராயணரிடம் சென்றார். நான் தேவதேவி என்கின்ற பெயரை உடையவள், என்னுடைய தமக்கை தேவி என்கின்ற பெயரை உடையவள். நாங்கள் இருவரும் தேவதாசி குலத்திலே பிறந்திருக்கின்றோம். ஆனால் நான் அந்த குலத்தின் மீதும் அந்த குலத்திலே பிறந்த பெண்கள் பொதுவாக செய்கின்ற செயல்களிலேயும் வெறுப்பு கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட செய்கைகள், நடத்தைகள் எனக்கு மேலும் மேலும் பாவத்தையே சேர்க்கும், அறியாமையையே அதிகப்படுத்தும் என்று நான் பூரணமாக உணர்ந்திருக்கின்றேன். அதனால் அது எல்லாமே இன்ஃபேக்ட் இந்த உலக வாழ்க்கையே கூட வேண்டாம் என்று இறைவனுக்கே பணி செய்து இந்த பிறவி பெரும் கடலை கடக்க விரும்புகின்றேன். பகவானுக்கு நல்ல முறையிலே தொண்டு செய்து ஒரு சிறந்த பகவத் பக்தையாக ஆக விரும்புகின்றேன். அதற்காக சிறந்த வைஷ்ணவரான தங்களை சரணம் என்று அடைகின்றேன் என்று கூறி விப்ரநாராயணரை வணங்கி அவரை நமஸ்கரித்தார் தேவதேவி. ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை எல்லாம் கடந்து விட்டிருந்த விப்ரநாராயணரும் அவரை தேவதேவியை இன்னொரு விஷ்ணு பக்தராக ஏற்றுக்கொண்டார். தேவதேவியும் பகவானுக்கும் விப்ரநாராயணருக்கும் நல்ல முறையிலே சேவை புரிந்தார். பூஜைக்கும் மலர் மாலைகளை தொடுப்பதற்குமான மலர்களை கொய்து வந்து கொடுப்பது, நந்தவனத்திலே இருந்த பூச்செடிகளுக்கெல்லாம் நீர் வார்ப்பது, மேலும் அந்த நந்தவனத்தை நல்ல முறையிலே பராமரிப்பது, மேலும் விப்ரநாராயணருடைய பூஜைக்குரிய பல விஷயங்களிலும் அவருக்கு உதவியாக சேவை செய்வது என்று ஒரு சிறந்த சாதுவைப் போலவே அவர் நடந்து கொண்டார். அந்த பெண் யார்? அவர் எதற்காக தன்னை வந்து அடைந்திருக்கின்றார்? அவர் வெளியிலே சொல்வது இது, ஆனால் உள் மனத்திலே என்ன இருக்கின்றது? பசப்பு வார்த்தைகளினாலே தான் ஏமாற்றப்படுகின்றேனா என்பதை பற்றியெல்லாம் விப்ரநாராயணர் எதுவுமே யோசிக்கவில்லை. கள்ளங்கபடில்லாமல் அவரை பகவத் பக்தியாகவே நினைத்தார். ஆனால் விஷயம் அத்தோடு நின்று விடவில்லை. காலப்போக்கிலே தேவதேவி ஒரு பகவத் பக்தை என்கின்ற எண்ணத்தை தாண்டி அவருடைய மனத்திலே காதலும் காமமும் முகிழ்க்க ஆரம்பித்தன. அதற்காகத்தானே தேவதேவி அங்கே வந்திருந்தார். அதனால் அவருடைய காதலையும் காமத்தையும் அந்த பெண் மகிழ்ச்சியோடு ஏற்றார். தானும் விப்ரநாராயணருடன் காதலிலே விழுந்ததைப் போல நடித்தார். சிறிது காலம் விப்ரநாராயணரும் அந்த தேவதேவி என்கின்ற நடன மங்கையும் கணவன் மனைவியாகவே வாழ்ந்தார்கள். ஆனால் திருமணம் என்ற ஒன்று இல்லாமலே. சிறிது காலத்திலேயே விப்ரநாராயணர் தேவதேவியின் மீது பித்தாகி போனார், பைத்தியமாகி போனார். தேவதேவி இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது என்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். ஆனால் சில காலம் இப்படி இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த பிறகு விப்ரநாராயணரிடம் இருந்த சொற்ப பணத்தையும் சொத்துக்களையும் அந்த பெண் அபகரித்து கொண்ட பிறகு தேவதேவி அவரை விட்டு சென்று விட்டார். உங்களிடம் பணம் இல்லை, இனி நாம் சேர்ந்து வாழ்வது கடினம் என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டு சென்று விட்டார். காதலிலும் காமத்திலும் மூழ்கி கிடந்த விப்ரநாராயணர் துடிதுடித்து போனார். தேவதேவியின் பிரிவை அவரால் தாங்க முடியவில்லை. அதனால் ஒரு நாள் அவரே தேவதேவியின் வீட்டுக்கு சென்றார். ஆனால் தேவதேவியோ அவரை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூட இல்லை. மேலும் பல வகையாக நிந்தித்து ஏளனமும் செய்தார். அத்தனையையும் பொறுத்து கொண்டு வாசலிலேயே நின்றார் விப்ரநாராயணர். அப்பொழுது கூட எங்கிருந்து எங்கு வந்தோம் என்று அவர் யோசிக்கவில்லை. ஆனால் பகவானாகிய மகாவிஷ்ணு இதை எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டுதான் இருந்தார். தன்னுடைய பக்தன் விப்ரநாராயணன் இப்படி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி அவமானப்படுவதை அவர் விரும்பவில்லை. மோசமான காமாந்தகாரத்திலே காமம் என்கின்ற இருட்டிலே அவர் மூழ்கி கிடந்ததையும் அவர் விரும்பவில்லை. அவரை பழையபடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது மகாவிஷ்ணுவின் கடமையானது. எனவே அவருக்கு இப்பொழுது உதவி செய்து அதே சமயம் அதிலே ஓர் உள்குத்தும் வைத்து அவரை சரி செய்ய விரும்பினார் பகவான். ஒரு மனித வடிவத்தை எடுத்துக்கொண்டார். தன்னுடைய கையிலே ஒரு பொன் தட்டையும் தங்கத்தினாலான தட்டு அதையும் எடுத்துக்கொண்டார்.
விப்ர நாராயணரின் கண்ணிலே படாமல் அவர் அறியாமலேயே பகவான் அந்த தேவதேவியின் வீட்டுக்கு உள்ளே சென்றார். தேவதேவியை பார்த்து, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? பாருங்கள், இந்த தங்கத்தட்டை உங்களுக்காகவே அவர் என் மூலம் கொடுத்து அனுப்பியிருக்கின்றார், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அந்த தங்கத்தட்டை தேவதேவியிடம் கொடுத்தார். தேவதேவியும் தங்கம் என்றால் சும்மாவா, அதை மிகவும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு பகவான் மறைந்து விட்டார், வெளியே சென்று விட்டார். பணம் கிடைத்ததும் தங்கம் கிடைத்ததும் அதனால் மகிழ்ச்சி அடைந்திருந்த தேவதேவியும் வாசலுக்கு சென்று விப்ர நாராயணரை உள்ளே அழைத்து கொண்டார். இன்றைய இரவை விப்ர நாராயணர் தேவதேவியுடனேயே கழித்தார். தேவதேவியின் வீட்டிலேயே கழித்தார். மிக மிக மகிழ்ச்சியாக கழித்தார். ஆனால் இந்த நிகழ்விலே பகவான் வைத்திருந்த உள்குத்து அடுத்த நாள் காலை வெளிப்படத் தொடங்கியது. கோவிலிலே பகவானுடைய தங்கத்தட்டை காணோம் என்று அர்ச்சகர்கள் கண்டுபிடித்தார்கள். இங்கே அங்கே பார்த்தும் கிடைக்கவில்லை என்பதால் அந்த தங்கத்தட்டு திருடப்பட்டு விட்டது என்றே அவர்கள் கருதினார்கள். நேரே அரசனிடம் சென்று இந்த விஷயத்தை எடுத்து கூறினார்கள். திருடனை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும், அந்த தங்கத்தட்டையும் திரும்ப பெற்று கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார்கள். அரசன் மட்டுமல்லாமல் இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் தெரிந்து போனது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட தேவதேவி பயந்து போய், தன்னிடம் ஒரு தங்கத்தட்டு இருக்கின்றது, நேற்று எனக்கு கிடைத்தது, விப்ர நாராயணர் எனக்கு கொடுத்தார், ஆனால் அது கோயில் சொத்தா, அதுதான் நீங்கள் தேடுகின்ற தங்கத்தட்டா என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார். கோவிலை சேர்ந்தவர்கள் அந்த தங்கத்தட்டை பார்த்துவிட்டு அதை பரிசோதித்து பார்த்துவிட்டு இதுதான் பகவானுடைய திருத்தட்டு, தங்கத்தட்டு என்று கூறிவிட்டார்கள். தேவதேவியோ, இது கோயில் சொத்து என்று எனக்கு தெரியாது, ஏதோ விப்ரநாராயணர் கொடுத்தார், ஒரு ஆள் மூலமாக கொடுத்து அனுப்பினார், அந்த மனிதர் என்னிடம் கொடுத்தார், நான் அதை ஏற்றுக்கொண்டேன், மற்றபடி இந்த கோயில் சொத்து என்பது எனக்கு தெரியாது, என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அந்த அக்காவும் தங்கையும் பிறரை மயக்கி பணம் பறிப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் என்பதால் கோயிலை சேர்ந்தவர்கள் அவர் கூறியதை நம்பினார்கள். மேலும் விப்ர நாராயணர் அந்த பெண்மணியுடன் தேவதேவியுடன் சில காலம் கழித்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதனால் விப்ர நாராயணர் தான் எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். அவர்தான் தேவதேவியிடம் கொடுத்திருக்க வேண்டும், கோயில் சொத்தை திருடி கொடுத்திருக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார்கள். விப்ர நாராயணரிடமும் கேட்டார்கள். மன்னரும் விப்ர நாராயணரை வரவழைத்து விசாரித்தார். விப்ர நாராயணரோ, இந்த விஷயமெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எந்த மாதிரியான தங்கத்தட்டையும் கோயிலில் இருந்து திருடவில்லை, இந்த தேவதேவிக்கும் கொடுக்கவில்லை, நானும் கொடுக்கவில்லை, இன்னொருவர் மூலமாகவும் கொடுக்கவில்லை, இன்னொருவர் மூலமாக கொடுத்து அனுப்புவதற்கு எனக்கு உதவியாள், வேலைக்காரர் என்று கூட எவருமே இல்லை என்று எடுத்து கூறினார். ஆனால் அவர் கூறுவது எல்லாம் நம்பும்படியாக இல்லை என்று அரசனும் மற்றவர்களும் தீர்மானித்தார்கள். அதனால் அரசர் விப்ர நாராயணரை சிறையிலே அடைத்தார். பெரும் திகைப்பும் அதிர்ச்சியும் வருத்தமும் கொண்டார் விப்ர நாராயணர். அவருடைய அகக்கண்கள் திறந்தன. எங்கிருந்து எங்கு வந்தோம் என்பதை முழுவதுமாக உணர்ந்தார். தான் ஒரு பகவத் பக்தர், தேவதேவியும் ஒரு பகவத் பக்தை என்கின்ற முறையிலே தோன்றிய ஒரு நட்பு காலக்கிரமத்திலே எப்படி தன்னை படுகுழியிலே தள்ளிவிட்டது என்பதை அவர் பரிபூரணமாக உணர்ந்தார். பெண்களுடன் பழகும்போது, அப்படி பழக நேரும்போது ஒவ்வொரு கணமும் மிகுந்த எச்சரிக்கையோடு பழக வேண்டும். ஏனென்றால் வேறு எல்லா நினைவுகளையும் தாண்டி தான் ஒரு ஆண், அவர் ஒரு பெண் என்கின்ற ஆண் பெண் நினைவு, அதனால் ஆண் பெண் உறவு எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்பட்டுவிடக்கூடும். ஏனென்றால் ஆண் பெண் உறவு அவ்வளவு அடிப்படையானது என்று எல்லா சாஸ்திரங்களும் ஏன் வலியுறுத்தி கூறுகின்றன என்பதை அவர் நன்கு உணர்ந்தார். அதை சரியாக கடைப்பிடிக்காததனால்தான் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இன்னல், இக்கட்டான துன்பகரமான சூழ்நிலை என்று புரிந்து கொண்டார். இந்த இக்கட்டிலிருந்து தன்னை விடுவிப்பார் யாருமின்றி அவர் தவித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு தான் தன்னுடைய பக்தருக்கு உருவாக்கிய துன்பத்திலிருந்து தானே அவரை விடுவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். அரசரின் முன்பு தோன்றினார், அரசருடைய கனவிலே தோன்றினார் என்றும் சிலர் கூறுகின்றார்கள். ஆக நேரிலோ கனவிலோ நடந்ததையெல்லாம் பகவான் அரசருக்கு விரிவாக எடுத்துரைத்தார். விப்ர நாராயணருடைய மோக வலையை அறுத்தெறிவதற்காக இப்படி செய்தேன் என்றும் கூறினார். அரசரும் விப்ர நாராயணருடைய மேன்மையை புரிந்து கொண்டார். அவர் வழி தவறி போயிருந்த போதிலும் பகவானே அவருடைய விஷயத்திலே நேரடியாக தலையிட்டு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து இப்பொழுது அவரை விடுவிக்கவும் செய்கின்றார். அப்பேற்பட்ட பக்தர் விப்ர நாராயணர் என்பதை புரிந்து கொண்டார்.
அப்பேற்பட்ட பக்தரை உடனே சிறையில் இருந்து விடுவித்தார். இந்த நிகழ்வினாலே முற்றிலுமாக மனம் மாறி போயிருந்தார் விப்ரநாராயணர். அதன் பிறகு தொண்டர்களுக்கும் பகவானுக்கும் சேவை செய்வது என்கின்ற ஒரே ஒரு காரியத்தை தவிர அவர் வேறு எதையுமே செய்யவில்லை, நினைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. விப்ரநாராயணன் என்கின்ற இயற்பெயரை விடுத்து தொண்டர் அடிப்பொடி என்கின்ற திருநாமத்தை சுட்டிக்கொண்டார். அவர் இயற்றிய பல பாசுரங்களிலே தன்னை தொண்டர் அடிப்பொடி என்றே குறிப்பிட்டுக் கொள்கின்றார். இதையெல்லாம் தவிர இன்னொரு நல்ல திருப்பம், விரும்பத்தகுந்த நல்ல மாற்றமும் ஏற்பட்டது. விப்ரநாராயணரை தன்னுடைய மோக வலையிலே சிக்க வைத்த தேவ தேவியும் மனம் திருந்தினார். தன்னுடைய செயலுக்காக வருந்தினார். அவருடைய விஷயத்திலே பகவானே நேரடியாக தலையிட வேண்டும் என்றால் அவர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு தூய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். தன்னிடம் இருந்த பொருளையும் சொத்துக்களையும் ஸ்ரீரங்கநாதருக்கே காணிக்கையாக சமர்ப்பித்தார். அன்று முதல் அரங்கனுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார். திருக்கோவிலை சுத்தம் செய்வது, கோலம் இடுவது, அலங்கரிப்பது என்று தன்னால் இயன்ற எல்லா சேவைகளையும் அவர் செய்து வந்தார். இவ்வாறாக நல்ல செயல்களை புரிந்து இறுதியிலே அவர் நற்கதியும் அடைந்தார், நல்ல கதியை அடைந்தார். தவறான நோக்கத்துடனேயே அவர் ஆரம்பத்திலே விப்ரநாராயணரை அணுகியிருந்த போதிலும், கபடத்தோடும் நயவஞ்சகத்தோடுமே அவருடன் பழகி வந்த போதிலும், அவருடன் சில காலம் வாழ்ந்ததன் நல் பலனாக அவரும் மனம் திருந்தி நல்ல வாழ்க்கையை மேற்கொண்டார். மகான்களின் சங்கம் ஆரம்பத்திலே தவறான நோக்கத்துக்காக ஏற்படுத்தி கொண்ட போதிலும் அவ்வளவு நன்மையை செய்ய வல்லது. பகவானுக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் போன்ற பக்த கவிகளுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.